நமக்குன்னு ஒரு மனம், நமக்குன்னு ஒரு சிந்தனை, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு பிடிச்சது, நமக்குன்னு ஒரு பயணம். முடிவு எடுக்காத அவ்வளோ சீக்கிரம். முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதில் ஸ்ட்ராங்கா லைஃப் இது நிர்ணயிக்கிறது நீயும் நானும் கிடையாது. நம்மள ஒருத்தவங்க குழப்புறாங்கனாலே அவங்க சுயநலத்துக்காக நம்மளை குழப்புறாங்கன்றது என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு நம்மளை யாரையும் ஆட்டி படைக்கவே முடியாது. உணர்ந்ததை நம்புற, உணர்ந்துட்டும் நம்பாத மாதிரி நடிக்கிறது, அதை நம்பினாலும் இதுதான் வாழ்க்கையான்னு யோசிக்கிறது. நீ என்ன நினைக்கிறியோ அதான் நிஜம், அதான் உண்மையும் கூட. அது போலியானது, மாயை. அதுதான் மாயைன்னு சொல்றோம். அப்படிலாம் கிடையாது. ஒன்னே என்ன சொல்லுவான், நான் இல்யூஷன்ல சிக்கிட்டேன்னு வாங்க. எப்படி இல்யூஷன்ல சிக்குவ? உனக்குள்ள ஒரு சிந்தனை இல்லை. இப்ப எந்த விதமான ஒரு பொறியும் தட்டாம எப்படி இல்யூஷன்ற வார்த்தை முதல்ல ஒன்று வரும்? எனக்கு அதில் உடன்பாடு இருக்காது. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு காலையில் போயிட்டு நான் அம்மாவை பார்த்தேன் பேசுறேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கேன். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து சிரிச்சுட்டு பின்னாடி சொல்லுவாங்க, இது ஏதோ இங்கிலீஷில் சிக்கின்னு இருக்குது, கற்பனையாக பேசுதுன்னுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே இல்லாமல் திடீர்னு இப்படி ஒரே நாள் நீ பார்த்தோன்னு வந்து ஒரு பொய் சொல்ல போகிற. சம்திங் இஸ் தேர்னோ. ஏதோ ஒன்று இருந்தாலும் நீ அந்த இடத்துல அதை பற்றி டாப்பிக்கே பேசுவேன், இல்லாதது எதாவது பேசுவியா? அம்மா வந்திருந்தது உண்மையாக தான் பேசுவேன், இல்லை அம்மா மாதிரி ஏதாவது நீ உணர்ந்திருந்தா தான் பேசுவேன், இல்லை ஏதோ கனவு வந்திருந்தா தான் பேசுவேன். எதுவுமே இல்லாமல் பிளைண்டாக போயிட்டு அம்மா நான் பார்த்து பேசுவியா? வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்போ இருக்கிறது தானே வெளியே வரும், இல்லாதது எப்படி வெளியே வரும்? அப்போ உன் மனசுக்குள்ள அழுக்கு இருந்தால் தான் வெளியே வரும், இல்லாத அழுக்கு எப்படி வெளியே வரும்? அதாவது என்னன்னா, யார் ராகுக்கு எது சொல்றாங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, லைஃப் இது நிர்ணயிக்கிறது நீயோ நானும் கிடையாது. லைஃப் இதுதான் நிர்ணயிக்கிறது, நீயோ நானும் கிடையாது. நான் ஸ்பிரிச்சுவலில் தான் போகணும்னு நினச்சிட்டு போனவங்க அப்படியே சாமியே கும்பிடாம நோகாடாக இருந்தவங்க இருக்கிறாங்க. நோகாடுன்னு சொன்னவங்க விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டவங்களும் இருக்கிறாங்க. புரியுதா சொல்ல வருது? இந்த இடத்துல உங்களுடைய சிந்தனையில் தூய்மை தான் வேணும். சிந்தனையில் தூய்மை. இப்போ நான் இருக்கிறேன், அம்மா வாராகி கும்பிட்றேன், ரைட்டு. என்ன மாற்று கருத்துக்கள் சொன்னாலும் அம்மா வாராகி அவ்வளோதான், ஒரே லைன். ஏன் என்னை யாரும் தடுமாற வைக்க முடியல? ஏன்னா நான் எடுத்த விஷயத்துலையும் என்னுடைய சிந்தனையிலையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். பிலீஃப், ஸ்ட்ராங் பிலீஃப். உணர்ந்ததை நம்புறேன். இந்த தடுமாற்றம் எங்க தம்மா வரும்? உணர்ந்துட்டும் நம்பாத மாதிரி நடிக்கிறது, அதை நம்பினாலும் இதுதான் வாழ்க்கையான்னு யோசிக்கிறது. ஒரு விஷயத்தை நீ பிடிச்சிட்டின்னா எவன் என்ன சொன்னாலும் அதில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அப்படி நிற்கிறவங்க ஏன் தடுமாற போகிறாங்க? ரைட்டா? நான் அம்மா கும்பிடுறேன், சாகிற வரைக்கும் இதுதான். நீ கட்டின கணவன் சொன்னாலும் நீ தடுமாற போகிறதில்ல, பெத்த அம்மா அப்பா சொன்னாலும் தடுமாற போகிறதில்ல, உன் பெத்த பிள்ளைங்க சொன்னாலும் தடுமாற போகிறதில்ல. இப்படி நேற்று முடிவு எடுத்துடுற, நான் அம்மாவை ஸ்ட்ராங்காக கும்பிடணும். திடீர்னு நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ என்ன இதெல்லாம் பழக்கம்ன்றாரு, உடனே எடுத்து ஓரம் வச்சிடுற. அப்படி என்ன முடிவு எடுத்துன்னு அர்த்தம்? இப்போ தப்பு உன் மேலையா, திட்டின கணவன் மேலையா, ராகுக்கு எது மேலையா? உன் மேலே தான். நீ ஸ்ட்ராங்காக இல்லை. நீ என்ன சொல்கிறது, இது என்னுடைய பர்சனல், நீ தலையிடாத போன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுனாதான் நீ இல்லைன்னா நீ அந்த முடிவை எடுத்துருக்கக்கூடாது. அந்த முடிவை எடுத்துருக்கூடாது. ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா யாரும் ஒருத்தவங்க சொன்னதை நீ கேட்டு அதன்பால் நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆனன்னு பொழுது நீ போலியான முடிவை தானே எடுத்திருக்க. அப்போ நீயே போலியாக தானே இருக்க அந்த இடத்துல. அவங்க சொன்னாலும் நீ ஸ்ட்ராங்காக தான். இப்போ தங்கம் இருக்குது, நான் எதுவுமே கடையில் கொடுக்குறேன், தங்கம் தெரிஞ்சு தரேன்,
வாங்கினா ஓகே வாங்கி வச்சுக்கிறாங்களா, அதை எடுத்து உரசி பார்க்குறாங்களா? அதே மாதிரி உன்னை உரசி பார்ப்பாங்க சமுதாயத்தில். நீ தங்கமாகவே ஜொலிச்சின்னா போயிடுவாங்க. உரசி பார்த்தோன்னே நீ அப்படியே ஐயோ அப்படியா அப்படின்னா நான் இன்னிலேருந்து கும்பல் இல்லைன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அப்போ பித்தளையாக மாறிடுறேன்ல. உரசை தான் செய்வாங்க, 4 பேர் வந்து டிகிரேட் பண்ண தான் செய்வாங்க. அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? முடிவு எடுக்காத அவ்வளோ சீக்கிரம். முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதில் ஸ்ட்ராங்காக. சரி இப்படி எடுத்துக்கலாம். ஒரு காலம் திடீர்னு வந்து நமக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. 3 நாள் கழிச்சு இவனையாப்பா கல்யாணம் பண்ண நல்லாவே இல்லைப்பான்னு சொன்னேன், விட்டு வந்துடுவியா? நம்ம விட்டு வந்துடுவோம்ப்பா. இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம், ஐயோ எதுக்கு சாமி கும்பிட்றது, இதெல்லாம் கஷ்டம்னு சொன்னோடனே உடனே விட்டுருவோம். அப்படி இப்படி எடுத்துக்கலாம். மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் கல்யாணம் ஆயிடுச்சு, 3 நாள் கழிச்சு இவனையாப்பா கல்யாணம் பண்ண விட்டு வந்துடுறோமா? பேயோ நாயோ சேர்ந்து வாழ்ந்து தானேங்கிறோம். அங்கேயே நம்ம அந்த மாதிரி முடிவு எடுக்காமல் இருந்தோம். இங்கே நீ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நல்லா ஒருத்தர் தெரிஞ்சுக்கோ, நம்மளை ஒருத்தவங்க குழப்புறாங்கனாலே அவங்க சுயநலத்துக்காக நம்மளை குழப்புறாங்கன்றது என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு நம்மளை யாரையும் ஆட்டி படைக்கவே முடியாது. ஒருத்தன் நம்மளை குழப்புறானாலே அவங்க சுயநலம், அவனுக்குள்ளே ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுருக்கிறான்னு அர்த்தம். அஜெண்டாவோட பேசுகிறவன் தான் நம்மளை குழப்பம். அவனும் பொது நல சிந்தனைவாதி கிடையாது. உன்னை திருத்தி அப்படியே கொண்டு போகணுன்றதுலாம் அவன் எண்ணம் கிடையாது. அவனுக்குள்ளே ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுன்னு இருப்பான். அதை தான் வச்சு உன்னை குழப்புவான். ரைட்டா? அதை நீ பொருட்படுத்தாத. நீ அதை போய் பொருட்படுத்தி மனசை போட்டு குழப்பிக்கிற. அப்போ ராகுக்கு இதை போயிட்டு குரு தசை வந்தோடனே என்ன பண்ணுவேன்? நீ குருவாயில்லையா? யோசிக்கிறதுல ஒரே ஒரு விஷயம் தாமா, நமக்குன்னு ஒரு மனம், நமக்குன்னு ஒரு சிந்தனை, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு பிடிச்சது, நமக்குன்னு ஒரு பயணம். இதில் நானே ராஜா, நானே மந்திரி, நானே குரு, நானே கடவுள், நானே தாய், நானே தகப்பன். இந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்து அதில் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸையும் நம்ம உள்ளே புகுத்தாமல் நானாகவே இருப்பேன்னு சொல்லி யார் வாழ்ந்தாலும் சரி, அவங்கள யாராலையும் குழப்பவும் முடியாது, அவங்கள யாராலையும் தடுமாற செய்யவும் முடியாது. நம்ம எடுக்கிற திடமான முடிவு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒருத்தவங்க சொன்ன உடனே அப்படியே அது ஈல்ட் ஆகிட்டு அப்படியான்ற வார்த்தை யூஸ் பண்ணாலே இது முடிஞ்சு போயிட்டேன்னு அர்த்தம். போய் பொழப்ப பாடுறான்னு சொல்லுவோம்.